தைவானில் இன்று அதிகாலை சவுடிலார் என்ற அதிவேகமான புயல் தாக்கியதில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தைவானில் வீசி வரும் சவுடிலார் புயலில் சிக்கிய ஏராளமான வீடுகள் சிதைந்து கிடக்கின்றன. அதிவேக காற்றால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. தலைநகர் தைபே உள்பட கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள கிலான் மற்றும் குயாலின் பகுதிகளில் 200 கிலோமீட்டர் வேக காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 28 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். புயல் காரணமாக 20 லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 7000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ரயில் மற்றும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு பள்ளி, கல்லூரி மற்றும் வர்த்தக மையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த புயல் படிப்படியாக வலுவிழந்து வருவதாக தைவான் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு தெற்கு தைவானை தாக்கி பெருத்த சேதத்தை ஏற்படுத்திய மொராக்கோட் புயலோடு ஒப்பிடப்படுவதால் சவுடிலார் புயலும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தலாம் என்று அஞ்சப்படுகிறது. பள்ளி, கல்லூரி, அலுவலகங்கள் எல்லாத்துக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. தீயணைப்பு துறையினர், ஆம்புலன்ஸ் எல்லாம் தயாரா இருக்காங்க. அடிக்கடி சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மக்களோட அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த புயல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. தைவான் நாட்டிலிருந்து புதிய தலைமுறைக்காக வனிதா.